வணக்கம். நான் உங்கள் ஆண்டார்பந்தி விக்னேஷ். இப்போ இது வந்து நம்ம ஒரு கொல்லையில் இருக்கோம். நம்ம கொல்லையில் பார்த்திங்கன்னா இந்த காட்டியானம் நெல் விதை வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்த விதையை அந்த தமிழர்களுடைய அந்த பழங்கால முறையில் அந்த குழிமுத்து முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சும்மா அந்த வெண்டி கொத்துற விதை போடுற மாதிரி இதை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சோன்னா காட்டியானத்தை சும்மா விதையை வந்து போட்டு வச்சோம். எதுவும் உழவுலாம் எதுவுமே செய்யலை, உழவு செய்யலை, இதுக்கு எதுவுமே செய்யலை. சும்மா வந்து தரையை வந்து விதை போடுறதுக்காக சும்மா வெண்டி கொத்துறைக்காக கொத்தி விட்டு அந்த இடத்துல சும்மா ஒரு குழி மாதிரி எடுத்து அதில் வந்து விதை போட்டோம். அது குழிமுத்து முறைன்னு கூட அப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா காட்டு யானை வந்து நல்லாவே வந்திருக்கு. இதில் வந்து எதுவுமே இல்லை இதுக்கு வந்து. ஆனால் வந்து நம்ம தமிழர் முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கு நீரை கட்டு நெல் எனப்படுவது நீருடைய நிறமே, உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெல்லுன்றது வந்து வயலில் வந்து நீரை கட்டி தான் உருவாக்கணும். ஆனால் சில இடங்களில் நீரை நிறுத்த முடியாத தண்ணீர் வசதி இல்லாத இடத்துல கூட நம்மளுடைய பாரம்பரிய நெல் வந்து வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரமாக இந்த இடத்துல வந்து, அதாவது உழவு செய்யாமல் நீரை நிறுத்தாமல் கூட இந்த இடத்துல வந்து ஒரு கொள்ளையில் கூட இந்த காட்டு யானை வந்து சிறப்பாக வந்திருக்கு. இதில் இப்போ வந்து எத்தனை தூர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56. இதில் பார்த்தீங்கன்னா இது வரையும் ஒரு 56 தூர் இருக்குது. இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா தூர் வந்து இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வருது தூர். இதெல்லாம் இப்போ தான் வந்து தூர் வருது. இது வரைக்கும் வந்து 56 தூர் வந்து இருக்குது. மிக்க நன்றி.